அப்பொழுது நீர் பேறு பெற்றவர். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அப்பொழுது நீர் பேறு பெற்றவர். எப்பொழுது பேறு பெற்றவர்? கைமாறு செய்வர்களுக்கே கைமாறு செய்கின்ற பொழுது அல்ல. நம்மை ஒரு விருந்துக்கு அழைப்பவர்களே நாம் அழைக்கின்ற பொழுது அல்ல. நமக்கு பரிசு கொடுப்பவர்களுக்கே கொடை கொடுப்பவர்களுக்கே நாம் பரிசுகளையும் கொடைகளையும் கொடுப்பவர்கள் அல்ல. எந்த ஒரு செயல் செய்தால் அது திரும்பி வராதோ அதை அவர்கள் செய்கின்ற பொழுது நாம் பேறு பெற்றவர்களாய் மாறுகிறோம். ஆகவே இந்த விருந்து ஓமையின் வழியாக கடவுள் சொல்வது, நீ இருப்பவர்களை அழைத்தால் ஒரு நாளைக்கு அவன் உன்னை அழைப்பான். உலகத்தின் நிமித்தம் இந்த கைமாறு தீர்ந்துவிடும். உனக்கு கைமாறு விண்ணரசில் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைப்பாயாக. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது அந்த கைமாறு உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். யார் ஒருவர் நாம் செய்கிற காரியங்களுக்கு பிரதிபலனாக ஒரு கைமாறு இந்த உலகத்தில் கொடுப்பார்களோ அவர்களுக்கு செய்யாதபடி திரும்பி வராத நிலையிலே நாம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது, பகிர்ந்து வாழ்கின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது, அரவணைக்கின்ற பொழுது, அன்பு செய்கின்ற பொழுது அது ஒரு பெரும் கொடையாக தேவ சமூகத்தில் போய் நிற்கிறது. அப்பொழுது இந்த செய்த நன்மையான காரியங்களுக்கெல்லாம் எதிர்பாராமல், பிரதிபலனை எதிர்பாராமல் செய்த காரியங்களுக்கு விண்ணகத்தில் கைமாறு கிடைக்கிறது. அதான் உறுதி கொடுக்கிறார். நேர்மையார்கள் உயிர்த்தெழும் பொழுது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நாமும் கடவுள் விரும்பியபடி பேறு பெற்றவராய் மாற இத்தகைய பணியை உத்தமத்தோடு உண்மையோடு செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.